ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பருப்பு வெந்துட்டுருக்கு. சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். புளியும் ஊற போட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். ரசம் வைக்கிறதுக்கு வாழைப்பூ நேற்று வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி கூட்டு வைக்க போகிறேன். கமகமனு ரசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு தக்காளி சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தக்காளி சாம்பார் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனல் நேம் கீழே லிங்க் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ கூட்டு பண்ணிகிட்ருக்கேன். அந்த வாழைப்பூ கூட்டு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். வாழைப்பூ கூட்டு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடிச்சாச்சு, ரசமாக வச்சுட்டேன். வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் வாழைப்பூ கூட்டு சரி செய்யும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிக்கலாம். வாழைப்பூ கூட்டு, முட்டைக்கோஸ் கூட்டுலலாம் உருளைக்கிழங்கு இருந்தால் அதையும் சேர்த்து கட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.